வணக்கம். இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஓங்கோலில் இருக்கோம். ஆந்திராவில் பிரகாசம் டிஸ்ட்ரிக்டில் ஓங்கோல் பகுதியில் இருக்கோம். இது வந்து சென்னையிலேருந்து வந்து ஒரு 380 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருக்கோம். இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கோசாலாவில் ஒரு ஓங்கோல் மாடுலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓங்கோல் மாடுன்றது வெண்மையான நிறத்தில் இருக்கும். நம்ம மாட்டை விட கொஞ்சம் வந்து உருவத்தில் கொஞ்சம் உயரமாக, கொஞ்சம் வந்து ஒரு ஷோல்டர் உயரம், ஒரு மனிதனுக்கும் ஷோல்டர் உயரம், ஆள் உயரம் கூட இருக்கும். சில மாடுகள் ஒரு 100 கிலோ அல்லது 150 கிலோ அதிகமாக இருக்கும் நம்ம சாதாரண மாட்டை விட. இதை வந்து அவங்க சொல்லும்போது ஜென்டில் ஜியான்ஸ், அதாவது என்னென்னா ஒரு பெருசாக பார்க்குறதுக்கு உருவம் பெருசாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதாவது என்னென்னா யாருக்கும் வந்து பெருசாக முட்டாது, எளிமையாக வந்து புதியவர்களும் வந்து அந்த மாட்டை பழகலாம், தொடலாம். அந்த மாதிரி ஒரு சாதுவான ரகம், உழைப்புக்கு வந்து பெயர் பெற்ற ரகம். இந்த ஆந்திர பிரதேசம் முழுசுமே இந்த ரகத்தை தான் வந்து இங்கே பரப்பியிருக்காங்க. நம்ம ஆந்திரா முழுச எல்லா கால்நடை மருத்துவமனைகள்லையும் இந்த ஓங்கோல் விந்தணுக்கள் வந்து கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து பண்ணிருக்கு. அதனால் இந்த ரகம் வந்து இங்கே கிராமங்களில் நல்ல முறையில் இது பரவலாக்கப்பட்டிருக்கு. இந்த ஓங்கோல் வந்து பொங்கல் அப்போ வந்து நம்ம இங்கே ஆந்திராவில் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. கருங்கல்லில் கட்டி இங்கே இழுப்பாங்க. அதில் விவசாயிகள்லாம் அந்த உழவர்கள் நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிறோமோ அதேமாதிரி இந்த ஓங்கோல் மாடுகளுக்கு அவங்க நடத்துவாங்க. இந்த ஓங்கோல் மாட்டினை வந்து வெள்ளையர்கள் வந்து இதனுடைய விந்தணுக்கள், இதனுடைய இதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பிரேசிலில் கூட இன்றைக்கி வந்து இந்த ஓங்கோல் மாட்டினுடைய காளைகளை வந்து ரொம்ப சிறப்பான ரகம்னு பயன்படுத்துகிறாங்க உலகத்தில். இது வந்து நம்ம கோயில் சிலைகளில் இருக்க நந்திலாம் வந்து இந்த ஓங்கோல் மாட்டினுடைய அந்த டிசைன் தான். நம்ம கர்நாடகா, நம்ம விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களில் இருக்க நந்திகள் எல்லாமே இந்த ஓங்கோல் மாட்டினுடைய அந்த மாதிரியை வச்சு தான் நம்ம நந்திலாம் டிசைன் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சாதுவான ரகம் தான். யாருமே வரலாம், தொடலாம். ஒரு புதிய மனிதர்கள் வந்து பழகுவதற்கு இலகுவாக தான் இருக்கும் இந்த ரகம். ஆந்திரா முழுசு வந்து இந்த மாட்டினம் அதிகமாக இருக்குது. ஒரு உருவத்தில் பெருசாக இருக்கும், இடையில கொஞ்சம் அதிகம், ஆனால் ரொம்ப சாது பழகிறதுக்கு. நல்ல கடின உழைப்பாளிகள் இந்த மாட்டுகள், அதிக எடையை இழுக்கும். இது மக்களுக்கு தெரிஞ்சுன்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். நன்றி.